அனைவருக்கும் வணக்கம். ராகுகேது தோஷத்தை பற்றி இன்று பார்ப்போம். ராகுகேதுக்கள் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் அதிகமான தோஷமும், எந்தெந்த வீடுகளிலே இருந்தால் மிகவும் குறைவான தோஷம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது பற்றி நாம் பார்ப்போம். பொதுவாக கடகலக்கணம் என்று ஒன்று வைத்துக்கொள்வோம். அதிலே ராகுவும் 7ல் கேதுவும், அல்லது லக்கணத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருந்தால் அது தோஷம் என்று சொல்லப்படுகிறது சோதிட சாஸ்திரத்தில். அதே மாதிரி கடகலக்கணத்திற்கு 2லே கேதுவும் 8லே ராகுவும் இருந்தாலும் சரி, அது அதிகமான தோஷத்தை குறிக்கின்றது. சிம்ம லக்கணத்திற்கு பார்த்தால் லக்கணத்திலே ராகுவும் 7லே கேதுவும், லக்கணத்தில் கேது 7லே ராகுவும் இருந்தால் தோஷம்தான். ஆனால் அதே தோஷம் அந்த சிங்க லக்கணத்திற்கு 2ஆம் இடம் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற அந்த ராகு கேதுக்கள், அதாவது கன்னி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலும், மீனம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலும் இவர்கள் இருப்பார்களேயானால் அது தோஷம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மகர கும்பங்கள் லக்கணங்களாக வைத்து கொண்டால் மகர லக்கணத்திற்கு லக்கணத்திலே ராகுவும் 7லே கேதுவும், அல்லது லக்கணத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருந்தாலும் 2ஆம் இடத்திலே ராகுவும் 8ஆம் இடத்திலே கேதுவும் இருந்தால், அதாவது கும்பத்திலும் சிம்மத்திலும், மகர லக்கணத்திற்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலும் சிம்மத்திலும் இவர்கள் மாறி மாறி இருந்தார்கள். ஆனாலும் 2 8ல் ராகு 2லும் கேது 8லும், அல்லது கேது 2லும் ராகு 8லும் இருந்தாலும் அதிகமான தோஷங்கள் ஏற்படுது. இந்த தோஷங்கள் ஆண்களுக்கு மிக அதிகமாகவும் பெண்களுக்கு மிகவும் குறைந்த ராகவும் போடுவது என்பது, அப்படி போட்டால்தான் இருவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ராகு கேதுகள் இருந்த வீட்டுக்குடையவர்களும் 2 7 குடையவர்களும் மிக மிக பலமாக இருந்தாலும் இருவருடைய ஜாதகத்திலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அது மட்டுமல்ல, இந்த ராகு கேதுக்கள் ஒரு உதாரணம் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது மேச லக்கினத்திற்கு ராகு 8லே இருந்து வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவனுடைய திசை வருவதில்லை என்றால் அந்த ராகு பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே மாதிரி எல்லா லக்கணங்களுக்கும் அதே மாதிரி வைத்து கொள்ளலாம். இதையெல்லாம் மகாதிசை என்று சொல்லக்கூடிய 1 5 9 குடையவர்கள் திசை, யோகமான திசை வருகின்ற பொழுது இந்த தோஷங்கள் மிகவும் குறைவு ஏற்படும் என்பது. இந்த ராகு கேதுக்கள் என்பது அவர்கள் இருந்த வீட்டுக்குடையவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இருந்த வீட்டுக்குடையவர்களும் 7 குடையவனும் 2 குடையவனும் பகை நீசத்தே இருந்து அஸ்தமனம் மூடம் ஆகாமல் இருந்தால் அந்த ராகுகேது ஜாதகங்கள் 2ஐயுமே சேர்த்தால் அவர்கள் இருவரும் சுகமாக வாழ்வார்கள் என்பது.